பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தனி மனித உரிமைகளில் தலையிடுவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் திமுக தரப்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதை தடுக்கும் உத்தரவுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பசுவதை தடுப்புச் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம் காரணமாக மாடுகள் விற்பனை பாதிக்கப்பட்டு விவசாயிகளின் பொருளாதார சுமை கூடியிருப்பதாக ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகால ஆட்சியில் மோடி அரசு மக்கள் நலத் திட்டங்கள் எதையும் செய்யவில்லை என்று அவர் சாடினார். இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டங்களோ எந்த சாதனைகளோ மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எதையும் செய்யாத நிலையில் இருந்து அதை மூடி மறைப்பதற்காகத்தான் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இது போன்ற சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கிறதை தவிர வேறல்ல. மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தனிநபர் உணவு உரிமையில் தலையிடுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாம் உண்ணக்கூடிய உணவு அதிலும் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு, அதுவும் மோடி எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தனி உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து அண்டை மாநில முதல்வர்கள் குரல் கொடுத்திருக்கும் நிலையில் இதுவரை தமிழக அரசு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடத்திலே சென்று பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறார்கள், மாட்டிறைச்சிக்கு தடை சட்டம் போட்டிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? நான் முழுமையாக படித்து பார்த்து விட்டுத்தான் பதில் சொல்லுவேன் என்று. படித்து பார்க்க பயப்படுகிறார். படித்து பார்க்க அவருக்கு ஆசைதான், ஆனால் படித்து பார்த்தால் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய வாசகம் தெரியல. அதற்கு பதிலாக அவருக்கு தெரிவதெல்லாம் வருமான வரித்துறை தான் தெரிகிறது. கடந்த 6 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் 3 முதலமைச்சர்களை கண்டுள்ளதாகவும் 3 முதல்வர்களும் இதுவரை 5 முறை மோடியை சந்தித்து மனு கொடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்ட ஸ்டாலின் இதுவரை அவர்கள் கொடுத்த எந்த கோரிக்கையையும் மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்எல்ஏ அபுபக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். உறவு அமைந்திட வேண்டும்.